ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ஹெல்த்தி லஞ்ச் ஸ்பெஷல் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு நியூ மாம் இல்லை ஃபீடிங் மாமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த பருத்திப்பால் ரைஸ் தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சுருந்தாங்க. வீக்லி வந்து பருத்திப்பால் இல்லை பருத்திப்பால் ரைஸ் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நம்ம ரெசிபி வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பருத்தியை வந்து ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிவிட்டு, சோக் பண்ண பருத்தியை காலைல எடுத்து கிரைண்டர் இல்லை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண பருத்தியை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட் பால், செகண்ட் பால் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக இதில் கொஞ்சம் கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ரைஸ்க்கு வந்து உங்கள் வீட்டில் எப்படி மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றுவீங்களோ தண்ணிக்கு பதிலாக இந்த பாலை ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டும், வாசத்துக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் இலை வந்து நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த பருத்தி பால் இல்லை இந்த பருத்தி பால் ரைஸ் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி அதிகமாக வரும். அதுவும் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தா சொல்லவே வேணாம். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அதுவும் வந்து எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து கொடுத்து பழகுங்க. நார்மலாக சிக்கன் கிரேவிக்கு ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டொமேட்டோ, அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ், அதாவது டர்மரிக்கு, சில்லி பவுடர்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சிக்கன் கிரேவி, ப்ரான் கிரேவிக்கு வந்து டைரெக்டாக வந்து மீட்டை வந்து அதோட கிரேவியோடு போயிட்டு சேர்க்காம ஜஸ்ட்டு சாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவியில் வந்து சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் வந்து சேர்த்துருக்கேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பருத்திப்பால் ரைஸ், இந்த பக்கம் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.